உங்கள்ட்ட இந்த கம்ப்ளைண்ட் கொண்டு வரப்போ வாட் வில் யூ டூ? முடிஞ்ச அளவுக்கு இதுக்கெல்லாம் ஓகே, ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம், ஸோ வெயிட் பண்ணுங்க, கால் கஸ்டமர் வந்துட்டு கால் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லி இது செருப்பு பிஞ்சிடும். அப்படிதான் நான் பேசுவேன். பண்ணிக்கோங்க. அதை உள்ள போட்டு ரொம்ப இது பண்ண வேணாம், ஃப்ரெண்ட்ஸ் எங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஆனா ஓகே, இது வந்து அந்த ப்ரொஃபைல்ல நீங்க இருக்கிறதுனால சொல்றீங்களா இல்ல தனிப்பட்ட முறையிலும் கூட இதான் உங்க கருத்தா? சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. இல்ல சார், உங்க ப்ரொஃபைல் வேற வழி இல்ல அதை சொல்ல சொல்லுது. ஆமா சார். தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணாக இப்படி அபியூசிவா பேசுறாங்கல்ல, கோவம் வரும் சார், கண்டிப்பா வரும். நீங்களாம் தானே கொஞ்சம் இதை மாத்தணும். நீங்கன்னா நாட் ஜஸ்ட் யூ. என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலும் மேனேஜ்மெண்ட் சைடு இருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் என்ன வராது சொல்றாங்க சார். என்ன சொல்றாங்க? என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. பொறுத்துக்கோங்க. இப்போ இவங்களுடைய குரலை விட உங்க குரல் எனக்குமே அதுதான் பதிலா வந்தது. நான் அதுதான் அவங்களுக்கும் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். உங்களுக்கு சொல்ல முடியும், நாங்களும் பொறுத்துக்கோங்கன்னு தான் சொல்ல போறோம். ஏன்னா எங்களுக்கு மேனேஜ்மெண்ட்ல இருந்து அதுதான் சொல்லுவோம். இது ஆறுதல் கிடைக்கும். ஒருவேளை இன்னும் பெரிய கம்பெனியா இருந்தா ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் கிடைக்கும். ஆமா சார். தீர்வு எப்ப கிடைக்கும்? இப்படி கேளுங்க, அறிய வரட்டும். சரி விடுங்க. அதுதான் சார் கிடைக்கல. கிடைக்கணுமே.